ஹாய் எல்லாருக்கும். ஸோ வந்தாச்சு டே 1 மைசூர் பேலஸ். ஆக்சுவலாக மைசூர் பேலஸ்னால எல்லாருக்கும் என்ன தெரியும்னா திப்பு சுல்தானோட பேலஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக திப்பு சுல்தானோட பேலஸே இல்லை. திப்பு சுல்தானோட சம்மர் பேலஸ் எல்லாமே வந்து பெங்களூரில் தான் இருக்குது. ஸோ இது வந்து உடையார் வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணராஜா அப்படின்னு சொல்கிற ஒருத்தரோட பேலஸ் தான் இது. அவர் தான் கட்டியிருப்பார். ஸோ இது வந்து எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு மைசூர் பேலஸில் வந்து அந்த பேட்டரி வண்டி வச்சு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வந்து என்ட்ரன்ஸில் விட்டாங்க. அது ஆக்சுவலாக தேவையில்லை, பட் நடக்க முடியாதவங்க வந்து இந்த பேட்டரி வண்டி சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளார அந்த தூண்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 2 ஃப்ளோர் இருந்துச்சு. 2 ஃப்ளோர்லேயுமே தூண் அவ்வளோ பெரிய இடம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீக்கெண்ட்றதுனால எல்லா இடத்துலையுமே செம கூட்டம். ஆக்சுவலாக பிருந்தாவன் கார்டன் நாங்கள் இதுக்கு அடுத்து போயிருந்தோம். அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப பிரமிச்சு பார்த்த விஷயம் என்னன்னா, அவ்வளோ மக்கள் ஒரு இடத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு இருந்தது. ஸோ அவ்வளோ பேர் வந்து நாங்கள் ஒரே இடத்துல பார்த்தோம். அவ்வளோ மக்கள், அவ்வளோ ஸ்கூல் பசங்க பிருந்தாவன் கார்டனில். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பேர் ஒரே இடத்துல பார்த்ததே இல்லை நான் சீரியஸாக. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறமா இதை முடிச்சுட்டு செகண்ட் டே வந்து நாங்கள் 3 இடம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்களால் 2 இடம் தான் கவர் பண்ண முடிஞ்சது. நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக அதை போடுறேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.